சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா எப்பவும் போல தான் அந்த போதக்கார இளவரசமே அந்த பொய்கேரி பற்றி தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன். மறுபடியும் அந்த கீதா காயத்ரி சீனிவாசன் அந்த அம்மா தான் நம்மளுக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணிக்குது. குடிக்கிறது அவங்க ஹேபிட்டாமா, அதனால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன நஷ்டம்னு கேட்டுக்குது. அந்த கமெண்ட்டை நான் போடுறேன். மறுபடியும் அந்த அம்மா பற்றி நம்ம திருப்பி பேசலாம். அது அந்த அம்மா என்ன கேட்டுதுன்னா, குடிக்கிறது அவங்க ஹேபிட்டாமா, அதனால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன நஷ்டம்னா, அப்போது இந்த அம்மாவோட ஃபேமிலியில் இப்படி தான் இருப்பாங்களாட்டுக்குது. இந்த மாதிரி ஆள் இருக்கிறனால தான் நம்ம போதக்கார இளவரசனுக்குமே பொய்காரிக்குமே கை வந்த கலை. ஏன்னா இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இந்த மருந்தை பற்றி நான் பொய்யை சொல்கிறேன் எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் நாகராஜன் அவர்களை உடனடியாக தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டு ஒரு மாதத்துக்கு 30 பேக்கெட் கொடுக்குறாரு. 30 பேக்கெட்டுக்கு எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறாருன்னா வெறும் 2000. ஆனால் இந்த போதக்காரனுமே அந்த பொய்காரியுமே எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா 6000 ரூபா. 2000 ரூபா எங்கே, 6000 ரூபா எங்கே? இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர்கிட்ட 1000 + 50 கொரியர் சார்ஜ். ஒவ்வொரு வீடியோவில் இதை சொல்கிறேன்னா, அந்த ஏமாளி மக்களுமே அந்த முட்டாள் மக்களுமே முட்டாள் சப்ஸ்கிரைபர் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த போதக்காரனை பற்றியுமே அந்த பொய்கேரியை பற்றியுமே ஊட்டி போனாங்க எல்லாம் சரி. ஏன் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகல? அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனால் இவங்களுக்கு தொந்தரவாயிரும். ஜாலியாக ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு அந்த குழந்தை தொந்தரவாக இருந்தால் கூட்டிகிட்டு போகல. நிறைய பேர் கேட்டுப்பாங்க, ஏன் குழந்தைய கூட்டிகிட்டு போகல அப்படின்ட்டு. வீடியோவுக்குமே வியூஸ் வரக்குமேட்டு குழந்தை வேணும். ஜாலியாக சுற்றுறதுக்கு அந்த குழந்தை இவங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ இந்த ஊட்டி போன செலவு ஒரு 10,000 ஆயிருக்குங்க. அது எதில் ஈடுகட்டுவாங்கன்னா, மறுபடியும் 2 நாளில் நாளைக்கெல்லாம் ஆர்டர் ஓட்டங்களுக்கெல்லாம் கொரியர் வந்தாச்சுங்க. நாளான்னைக்கு நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க. ஏன்னா நான் நிறைய பேரை மக்களை காப்பாற்றியாச்சுங்க. அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு அவார்டோ எங்களுக்கு சிலையோ வைக்க போகிறான்ட்டு இனி சொல்ல போகிறாங்க. இல்லைன்னா குலசாமி தெய்வம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இன்னொரு 2 நாளில் வீடியோ வரும். ஏன்னா 2 நாள் ஆர்டர் வந்திருக்காது. இல்லைன்னா வீட்டுக்குள்ளுக்கான்ட்டு குப்பை காடாட்ட ஒரு 50, 60, 100 பேக்கெட்டு கொரியர் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஜென்ரலாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தலைவலியாக இருந்தாலும் சரி, வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஒரு சிலர் மெடிக்கல் ஷாப்பில் ட்ரிப் சீட்டு வச்சு நீங்கள் வாங்குவீங்க. அதாவது டாக்டர்கிட்ட ஆலோசனையாக ஒரு சிலர் ட்ரிப் சீட்டு வச்சு தான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மருந்தோட கவரை காட்டுறதில்ல, மருந்தோட விலையை காட்டுறதில்ல. அது என்ன மருந்துன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ மஞ்சள் கலர் கவரை போட்டு கீழே குப்பையாட்டு போட்டு வச்சுட்டு மக்களை காப்பாற்றுற கொரியர் பண்ணுற லண்டன், ஜப்பான், அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதையும் நம்பி நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த மருந்து வாங்கி உங்களுக்கு கையோ காலோ வராமையோ இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அந்த கனவை உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் வீடியோவில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்ன மருந்து ஏது மருந்து வாங்கினேங்கிறது அந்த கணவனுக்கே தெரியாது. கனவை சாம்பார்லையும் மோர்லையும் பால்லையும் கலக்கி குடிச்சிட்டு மறுபடியும் போய் போதை போட்டு தான் சுற்ற போகிறான். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த மஞ்சளாங்கிற ஒரு பெண்ணு 5 டைம் நாங்கள் வாங்கினோங்க. மறுபடியும் என் கணவர் மறுபடியும் போய் குடிக்க போயிட்டார். இந்த மருந்து யூஸ் இல்லை, இவங்க ஃப்ராடு குடும்பம். ஆனால் அந்த கமெண்ட்டை அவங்க சேனலில் இருக்காது. ஏன் நான் இதை திருப்பி சொல்கிறேன்னா, இவங்க நல்ல கமெண்ட்டை மட்டும்தான் வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக யாராச்சும் கமெண்ட் பண்ணால் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும். இவங்களுக்கு இப்போ வீடியோ தேவைப்படாது. இவங்களுக்கு லட்சக்கணக்கான பணம் வந்தாச்சு, இனி வீடியோ தேவைப்படாது. அப்பப்போ டைம் பாஸ். இந்த மருந்து பிஸ்னஸ் ஒழிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த போதக்காரனும் பொய்காரியுமே வீடியோ போடுவாங்க. ஒரு கணவனை திருத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அந்த மனைவிக்கு தான் இருக்குது. ஆனால் மனைவியே 1 நம்பர் பொய்காரியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தூண்டுதல் பண்ண திருப்பி நீங்கள் ஃப்ராடு பண்ணுங்கள், நம்மளுக்கு நிறைய பணம் வேணுங்க. எல்லோரும் வீடு கட்டியிருக்கிறாங்க. நாம் வீடு கட்டோன்னா நீங்கள் எந்த காலத்துலையும் உழைக்க மாட்டீங்க. நீங்கள் 1 நம்பர் ஃப்ராடுன்னு
நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் எல்லாத்துக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு உண்டான என்ன வழினா, நாம் இந்த மாதிரி மருந்து பிஸ்னஸில் மக்களை ஏமாற்றினா அந்த மக்களுக்கு தெரியாதோ. நாம் என்ன மருந்து வாங்கி கொடுத்தாலும் தான் அந்த மக்கள் வந்து வாங்குறாச்சு. அந்த மக்களுக்கு சுய அறிவு, சொந்த அறிவு, பொது அறிவு எதுவே கிடையாது. முட்டாள் இருக்காங்க. அந்த முட்டாள் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து ஆடம்பரமாக சம்பாதிக்கலாம். விரைவில் இந்த போதக்காரன் என்கிற இளவரசனும் அந்த பொய்காரியும் விரைவில் பிடிபடுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக மாட்டத்தான் போகிறாங்க. எல்லா நாளும் தப்பிக்க முடியாது. ஆனால் இத்தனை பேர்த்த ஏமாற்றி அந்த காசு இவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. அடுத்தவங்களை ஏமாத்துகிற காசில் உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் வராது, நிம்மதியான வாழ்க்கை வராது. இவனிடம் மருந்து வாங்காதீங்க. 30 பேக்கெட் வெறும் டாக்டர்கிட்ட 2000 ரூபா தான். 9445670646. டாக்டர் நாகராஜன் சார், சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இந்த மருந்து, இந்த போதக்காரனுமே பொய்காரியுமே அங்கே வாங்குறதில்ல, நாட்டு மருந்து கடையில் வாங்குறாங்க. இதை வாங்கி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.